என்னால் வெளியே வரவே முடியவில்லை, நான் என்ன செய்வேன், எப்படி 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 பெரிய கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வழியே இல்லாத அந்த விதவைக்கு ஒரு வழியை திறப்பது உண்மையானால் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எந்த வழியுமே இல்லை, அந்த பாதையை கடப்பதற்கு எந்த வழியுமே இல்லை, திகைத்து போய் நிற்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் வழி இல்லை, அவர்களுடைய கண்களுக்குத்தான் வழி இல்லை. கர்த்தர் யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே கர்த்தர் ஒரு வழியை வைத்திருந்தார். உங்களுடைய இருதயம் பயப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கடனை கொடுத்து விட்டு போய் விடுவேனோ, என்னுடைய கடன் நான் கடனோடு மரித்து விடுவேனோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உன்னுடைய கடன்களை தீர்ப்பதற்கு ஒரு புது வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நிச்சயமாய் ஒருவேளை இந்த வார்த்தையை யாருடையாவது நீங்கள் சொல்லும்போது ஆமா ஆமா உனக்கு வரும் அப்படின்னு ஒருவேளை கிண்டல் பண்ணலாம். அதெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் நிச்சயம் வழி திறப்பார். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறத கொண்டு போய் ஏதாவது ஒன்றிலே நீங்கள் அதனுடைய துவக்கத்தை ஆரம்பிங்கள். சோர்ந்து போய் படுத்திருக்காதிருங்கள், நீங்கள் ஆரம்பிங்க. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு கட்டளையிடுவேன், வழி இல்லாத இடத்திலே உனக்கு வழியை உண்டு பண்ணுவேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு